மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த கலவரங்களில் தீ வைப்பு கலவரம் 144 தடை உத்தரவு. நாக்பூரில் என்ன நடக்கிறது என்பதை இந்த செய்தியினுடைய நாம் காண இருக்கிறோம். முகலாய மன்னர் அவுரங்கசீபுடைய கல்லறை மகாராஷ்டிரா மாநிலம் சாம்பாஜி நகர் மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த கல்லறையை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று பல நூறு ஆண்டுகளுக்கு பின்பு சமீபத்தில் கோரிக்கைகளும் எழுந்திருக்கிறது. ஆளும் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகளே இக்கோரிக்கையை விடுத்துள்ளன. இதையடுத்து இக்கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள அமைப்புகள் மாநிலம் முழுவதும் பெரிய அளவிலான போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தன. அதாவது மாநிலத்தில் தேவேந்திர பட்னாவிஸுடைய தலைமையின் கீழ் பாரதிய ஜனதாவின் ஆட்சி நடக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளால் இக்கோரிக்கை எழுப்பப்பட்டன. அதே நேரம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்புகள் மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்திற்கு அழைப்புகள் விடுத்திருந்தன. இந்த அழைப்புகளில் போராட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா இவற்றில் பங்கு பெற முடியாது. ஏனென்றால் இந்த போராட்டம் மாநில அரசுக்கு எதிரானது. மாநில அரசுதான் சட்ட ஒழுங்கை அவர்கள் கையாள வேண்டும். ஆகவே இந்த போராட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய வகுப்புவாத வன்முறைகளை அங்கே அரசியல் ரீதியாக களப்படுத்துவதற்கு நியாயமான வாய்ப்புகளை அரசியல் தலைவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம் என்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் இடம் உண்டு. ஆகவே பாரதிய ஜனதா அரசாங்கம் பின்னணியில் இதை இயக்குகிறதாகவும் கூட எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். நேற்று காலையில் இருந்து அமைதியாக சென்று கொண்டிருந்த போராட்டம் மாலையில் அது வன்முறையாக, அதுவும் பெருத்த வன்முறையாக முடிந்தது. ஆனால் இங்கே நாக்பூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். ஆர்எஸ்எஸ் தலைமையகம் இருக்கும் நாக்பூர் நகரில் இந்த வன்முறை ஏற்பட்டது. நேற்றிரவு 8 மணி அளவில் நாக்பூரில் நடந்த மஹால் என்ற இடத்தில் உள்ள சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை அருகே தான் பஜ்ரங் தள் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு புகைப்படத்தை எரித்துள்ளார்கள். அதில் திருக்குர்ஆன் பிரதிநிதிகள் எரிக்கப்பட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகள் தீயாக பரவியது. இதைத் தொடர்ந்து முஸ்லிம்கள் ஆங்காங்கே ஒன்று கூடினார்கள். அதுவும் இது ரமலானுடைய காலம். அவர்கள் போலீஸ் கமிஷனரை சந்தித்து விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தளுடைய நடவடிக்கைகள் குறித்தும் புகாரை செய்தார்கள். ஆனாலும் பின்னர் இரு பிரிவினர் இடையே அது மோதலாக ஏற்பட்டது. சமீப காலமாக மகாராஷ்டிராவில் இது போன்ற மோதல்கள் இல்லை. மிகவும் சென்சிட்டிவான ஒரு மார்க்கெட் பகுதியாக, நாட்டின் மிகப்பெரிய தொழில் நகரமாக பார்க்கப்படுகிற மகாராஷ்டிராவில் இந்த மோதல் பெரும் அதிர்ச்சியையும் இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் நிலநடுக்கத்தை தான் ஏற்படுத்தும். கல்வீச்சு தாக்குதல் அதற்கு பின்பு நடத்தப்பட்டது. வாகனங்கள் தீ வைக்கப்பட்டது. அதனை அணைக்க வந்த தீயணைப்பு வாகனங்களுக்கும் தீ வைத்தார்கள். கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தார்கள். கல்வீச்சு தாக்குதலில் 4 போலீசார் உள்பட பலர் காயமடைந்தார்கள். இப்பொழுதினுடைய தீவிரத்தன்மையை, கடும்போக்குத்தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அவுரங்கசீப்பினுடைய சமாதி உடைப்பதற்கு போராடியவர்கள் சமாதானத்தோடு போரிடுவதை தாண்டி இந்த போராட்டம் ஜனநாயக வழியை தாண்டி வன்முறைவாதமாகவும், கல்வீச்சு, தீ வைப்பு, அதுவும் தீ வைக்கும் பகுதிகளில் தீ அணைப்பதற்காக வந்த தீயணைப்பு வாகனத்தை கூட தீ வைத்தார்கள் என்கின்ற செய்தி பெரும் பரபரப்பு கொண்டு. ஆகவே பஜ்ரங் தள் மற்றும் சமூக விரோதிகள் இந்து அமைப்புகளால் நடத்தப்படுகின்ற இவற்றில் போலீசார் கண்ணீர் குண்டுகளை வீசியதாகவும் நாம் பார்க்க முடிகின்றது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர கூடுதல் படைகள் அங்கே வரவழைக்கப்பட்டது. சம்பவ பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக துணை போலீஸ் கமிஷனர் சந்தக் தெரிவித்தார். மக்கள் வதந்தியை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
இது தொடர்பாக துணை போலீஸ் கமிஷனர் சந்த கூறுகையில், தற்போது நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது. கூட்டம் கூடியவர்கள் ஒரு போட்டோவை எரித்துள்ளார்கள். இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார். கலவரம் இரவு 8 முதல் 8:30 மணிக்கு தொடங்கியதில் பல வாகனங்கள் எரிக்கப்பட்டன. கல்கள் வீசப்பட்டதில் தீயணைப்புத்துறை வீரர்கள், போலீசார் காயமடைந்தார்களாம் என்றும் அவர் தெரிவித்தார். மொத்தம் 40 வாகனங்கள் எரிக்கப்பட்டது என்றும் 2 JCB எந்திரங்கள், போலீஸ் வாகனங்கள் இதில் அடங்கும். 2 IPS அதிகாரிகள் கல்வீச்சில் காயமடைந்தார்கள். வன்முறையில் ஈடுபட்டதாக 50 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இது குறித்து நாக்பூர் தொகுதி எம்பியும் மத்திய அமைச்சருமான நிதின் கட்காரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் அமைதி காக்க வேண்டும், தவறு செய்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும். இது தொடர்பாக முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவாதம் கொடுத்துள்ளார். எனவே யாரும் வதந்தியை நம்ப வேண்டாம் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் முதல்வர் பட்னாவிஸ் வெளியிட்ட அறிக்கையில், நாக்பூர் அமைதியான நகரம், மக்கள் ஒருவருக்கொருவர் துக்கம் மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்கின்றனர். எனவே வதந்தியை நம்ப வேண்டாம். கல்வீச்சு தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமை போலீசார் கண்காணித்து கையாண்டு வருகின்றார்கள். மக்கள் போலீசாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பின்னர் இது குறித்து பஜ்ரங் தள் பிரமுகர்கள் பலர் கூறுகையில், நாங்கள் போராட்டத்தில் குரானை எரிக்கவில்லை, அவுரங்கசீப் புகைப்படத்தை தான் எரித்தோம் என்றும் போராட்டத்தில் கடுமைவாதியாக செயல்பட்ட பஜ்ரங் தள் பிரமுகர்கள் விளக்கமளித்தார்கள். இது குறித்து காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் விஜய் கூறுகையில், திட்டமிட்டு வெறுப்பை பரப்பவும் இரு பிரிவினர் இடையே வன்முறை ஏற்படுத்தவும் முயற்சி நடக்கின்றது. இச்செயலை ஆளும் கட்சியை செய்கின்றது. அமைச்சர்களின் பொறுப்பட்ட அறிக்கையால் இச்சம்பவம் நடந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், முதல்வர் உடனே பதவி விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செய்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாட்டின் நிலவரத்தை பார்க்கின்ற போது கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவை பொறுத்தவரை மத வன்முறைகள், வெறுப்பு பேச்சுக்கு குறைவில்லாத ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மத வெறுப்பு வன்முறை தங்களை கரை சேர்க்கும் என்றும் சில குறிப்பிட்ட அரசியல் மத அடிப்படைவாதிகள் நம்புகிறார்கள். இதற்கு பலியாவது யார்? பொது சொத்துக்களும் மக்களும் அப்பாவிகளும். தவறான முறையிலே அவர்களால் நடத்தப்படுகிற இந்த செய்தி நல்ல உறவில் களங்கத்தை ஏற்படுத்தி நீண்ட மாசடைந்த ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது. தேசத்தின் வீரர்களாக, தேச பாதுகாவலர்களாக, தேசத்தின் அன்பினர்களாக தங்களை கூறிக்கொள்ளும் இவர்கள் தேசத்தில் கருப்பு ரோசாக்களையே உருவாக்குகிறார்கள். இதன் மூலமாக தேசம் அவர்கள் சொல்வது அனைத்தும் பொய் என அவர்கள் செயல்பாட்டில் காண முடிகின்றது. 800 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன ஒரு சமாதி, அவற்றில் இந்தியாவிற்கு என்ன பிரச்சனை? முகலாயர்கள் நாட்டை ஆண்டார்கள், போர்த்துகீசியர்கள் ஆண்டார்கள், ஆங்கிலேயர்கள் வெள்ளைக்காரர்களும் வந்தார்கள். அவர்களால் பல நூறுக்கணக்கான நல்ல விஷயங்கள் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக முகலாயர்கள் சட்டத்துறையில் கட்டட வடிவமைப்பு, நகர்ப்புற வடிவமைப்பு, நிர்வாகம், உணவு, இப்படி எத்தனையோ, அதாவது நாட்டில் பயன்படுத்தப்படும் சில்லறை காசு வர்த்தகம் எல்லாவற்றிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் வாழ்கிற இந்த நாட்டின் DNA மக்கள் அவர்கள் மதமாறினார்கள். அவர்கள்தான் கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். இதையெல்லாம் மறைத்து சமூகத்தில் வாக்காளர்களை இந்துத்துவா அடிப்படையில், ஹிந்து அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைப்பதற்கு எந்த பிரயோசனமும் இல்லாத இந்த நேரத்தில் எப்போதோ இறந்து போன ஒரு முகலாய தலைவர், அவருக்கு எதிராக வெறுப்பை மூட்டி மக்களை ஹிந்து என்ற அடிப்படையில் வாக்கு வங்கிகளாக இவர்கள் திறன்பட முன்னெடுக்கிறார்களோ இந்த நடவடிக்கை, இதன் அடிப்படை தத்துவம்தான் இந்த கலவரமா என்று நம்புவதற்கு, சந்தேகப்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு என்பதே நாக்பூர் கலவரத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எமது செய்தி பிரிவிலிருந்து நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.